சுஜாதா அவர்கள் எழுதிய ஆக்ஷன் வேண்டும் சிறுகதை. தி ஸ்டோரி இஸ் ஒன்லி ஃபார் 18+. ஏன் அப்படின்னா அவர் எழுதின கதை தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மாதிரியான கதை. அது சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரோ அவரே கொடுத்துருக்காரு. இந்த கதையுடைய பிகினிங்லேயே வரும். இருந்தாலும் இந்த கதை அவர் எழுதினதுங்கிறதுனால அதை அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ வேற யாரையும் மனசை புண்படுத்தவோ அல்லது வேற எந்தவித நோக்கத்தோடவும் கொடுக்கப்படலைங்கிறத இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பிடிக்கலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம நீக்கிடலாம். ஆக்ஷன் வேண்டும் சுஜாதா சிறுகதை. முன்குறிப்பு: இந்த கதை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. முழு கதையும் ராமகிருஷ்ணன் எனக்கு எழுதியதில் இலக்கண திருத்தங்கள் மட்டும் செய்து வெளியிடுகிறேன். ராமகிருஷ்ணன் ஆடிட்டுக்கு பெங்களூருக்கு வந்தபோது அவர் வார்த்தைகளிலேயே கதை இதோ. இப்படிக்கு சுஜாதா: என் பெயர் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஆனால் உங்களை பரிச்சயம் உள்ள பல கோடி வாசகர்களில் நானும் ஒருவன். அண்மையில் பெங்களூர் சென்றிருந்த போது ஏற்பட்ட ஒரு அதிசயமான அனுபவத்தை உங்களிடம் சொல்லியாக வேண்டும். நான் ஒரு ஆடிட்டர். நண்பன் ஒருவனுடன் கூட்டு சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்து இப்போதுதான் கால் ஊன்றி கொண்டிருக்கிறோம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்கள் நிறைய பண்ணுகிறோம். ரஜினி சோக்ஸ், சூரிய நிவாஸ், கன்சாலிடேட்டட் கார்ப்பரேஷன் என்று பெங்களூரில் 3 ஸ்தாபனங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம். வருடாந்திர தணிக்கைக்கு போவோம். கன்சாலிடேட்டட் கொஞ்சம் பெரிய நிறுவனம். வருஷத்துக்கு 7 கோடி டர்ன்ஓவர். நல்ல லாபம். ஸ்டாச்சுட்டரி ஆடிட் இந்த முறை சிக்கலாகவே இருந்தது. இன்டர்னல் ஆடிட்டர் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் போட்டு அவரை வழிக்கு கொண்டு வருவதற்குள் எங்களை அவர் வழிக்கு கொண்டு வர பிரயத்தனப்பட்டார். எப்படி சொல்கிறேன்? இந்த ஆடிட் தணிக்கைக்கு 3 பேர் போயிருந்தோம். நான், சுந்தரமூர்த்தி, கோபி. சுந்தரமூர்த்தியை ஜிம்போ என்று கூப்பிடுவோம். எங்கள் கம்பெனியில் மாத சம்பளத்துக்கு இருக்கிறான். எம்காம் அனாவசியத்துக்கு படித்துவிட்டு இப்போதுதான் சிஏ முடித்திருக்கிறான். தப்பு கண்டுபிடிப்பதில் புலி. கோபிகிருஷ்ணன் பாலக்காட்டுக்காரன். தமிழ் ஒரு மாதிரி பேசுவான். வருகிறாய் போகிறாய் என்று. ஆர்டிகிள் கிளார்க் என்றால் உங்களுக்கு தெரியுமா? என்னவோ ஒரு மாதிரி. கிளார்க்கும் இல்லை, மாணவனும் இல்லை. கொடுத்த காசுக்கு சக்கையாய் வேலை வாங்குவோம். 3 பேரில் நான் தான் சீனியர். எனக்கு கல்யாணமாகி மனைவி தாயகம் போயிருக்கிறாள். 4 மாசமாக அங்கே டேரா. ஜிம்போவும் கோபியும் கட்டை பிரம்மச்சாரிகள். அதுவும் ஜிம்போவுக்கு ஆடிட்டில் தப்பு கண்டுபிடிப்பதில் எத்தனை திறமையோ அத்தனை திறமை சில நிழலான இடங்களை கண்டுபிடிப்பதில். இப்படித்தான் பாண்டியில் ஒரு கம்பள கம்பெனிக்கு ஆடிட் போயிருக்கையில், சாரி, பெங்களூர் அனுபவத்தில் இருந்து விலகிச் செல்கிறேன் அல்லவா. உங்களுக்கு எப்படியாவது இதை கதை வடிவத்தில் கொடுக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். விதான் சௌதா, லால் பார்க், கபன் பார்க் என்று பெங்களூரில் பகல் நேர கவர்ச்சிகளை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். இருட்டினதும் பெங்களூர் வேஷம் மாறுகிறது. அதன் சந்து பொந்துகளில் கிடைக்கப்பெறும் லாகிரிகளை பற்றி ஜிம்போவுக்கு தெரியும். ஆடிட் முடிந்த கையோடு கன்சாலிடேட்டட் எங்களுக்கு ஒரு பெரிய டின்னரை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு சமயம் இருந்ததால் எங்களை ரெசிடென்சி ரோடில் சுபா ஹெல்த் சென்டர் என்ற இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே பாடி மசாஜ் என்று என்னென்னவோ கருவிகளை எல்லாம் பிரயோகித்தார்கள். அதுவும் யார்? சிக்கனமாக உடையணிந்த பெண்கள். ஜிம்போ அப்போதே முறுக்கேறி இருந்தான். அதற்கு பின் டின்னருக்கு போனோம். அவர்கள் இன்டர்னல் ஆடிட்டில் இருந்து சாம்பசிவம் என்ற ஒருத்தரும் அவர்கள் டெபுட்டி எஃப்ஏ ஷஃபிக் என்பவரும் வந்திருந்தார்கள். பார்ட்டி ஹாலிடே இன்னில் நடந்தது. நடுவில் ஏட்ரியம் என்று பார்த்திருப்பீர்கள். கண்ணாடி குடுவை போல லிப்டில் பணக்காரர்கள் ஏறி இறங்குவதை பார்க்கலாம். அதன் அருகில் உட்கார்ந்து கொண்டு ஜிம்போ மீன், மெதுவடை என கண்ணா பின்னா என்று ஆர்டர் செய்தான். ஆர்டர் வருவதற்குள் 3 விஸ்கி உள்ளே தள்ளிவிட்டான். ஸ்காட்ச் ஒன்றும் பண்ணாது என்று நான் கூட தீர்த்தம் போல சாப்பிட்டேன். சுற்றுப்புறமே வித்தியாசமாக தெரிந்தது. ஷஃபீக் ஒரு கஜல் சொன்னார். மிர்சா காலிஃபுடையது. என்னால் திருப்பி சொல்ல முடியவில்லை. ஆனால் உருக்கமாக இருந்தது. வாழ்க்கையே நாளையோடு சரி, அனுபவித்து ஆக வேண்டும் என்கிற மாதிரி சொன்னார். ஜிம்போ ஷஃபீக்கிடம் நேராக கேட்டுவிட்டான்.
சார், இவ்வளவு சொல்றீங்களே, எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணினீங்களா? சும்மா ஹாலிடே இல்ல வெள்ளக்காரிக உழவுறத பாக்குறதுல என்ன பிரயோஜனம்? அதற்கு சஃபீக், உனக்கு என்ன வேணும் ஜிம்போ என்று கேட்டார். எனக்கு இல்ல, எங்களுக்கு. நான் வாயை திறக்கலாமோ? பெரியவர் இருக்கிற போது ஜூனியர் நான் வாயை திறக்கலாமோ என்றான் ஜிம்போ. ஓ, அப்படியா என்று சஃபீக் என்னை நம்பாமல் பார்த்தார். மாமா என்று கூப்பிட்டான் ஜிம்போ. இப்படித்தான் ஜிம்போ என்னை கூப்பிடுவான். தண்ணி ஏறினதும், மாமி ஊர்ல இல்ல, ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது, பெங்களூர்ல என்ன எல்லாம் காண கிடைக்கிறதுன்னு பார்க்க வேணாமா? ஏன் ஆடிட் இன்வென்ட்ரி, சண்டே டெட்டார்ஸ்னு அலையறீங்க என்றான். ஒரு நிமிஷம் என்று சஃபீக் எழுந்து லாபியில் இருந்த குட்டி போனுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இட்ஸ் ஆல் அரேஞ்ச்டு என்றார். என்ன என்றேன் பதட்டத்துடன். மிஸ்டர் ராமகிருஷ்ணன், உங்களோட வாழ்க்கையில காண கிடைக்காத அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. முதல்ல இந்த இடத்தை விட்டு விலகி நம்ம நண்பருக்கு கெண்டக்கி சிக்கன் கிடைக்கிற மூளைக்கு செல்வோம். இம்மாதிரி சிக்கன் நீங்க டேஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க என்றார். நான் சிக்கன் சாப்பிடுவதில்லையே, சுத்த சைவமாச்சே என்றேன். சைவ சிக்கன் மாமா, நமக்குன்னு நல்லாவே இருக்கும் என்றான் ஜிம்போ. பாதகா, ஒரு நாள் ராத்திரியிலேயே எல்லாத்தையும் செய்யணுமா? இந்த கேள்வியை நான் அன்றைய ராத்திரி அடிக்கடி கேட்கப் போகிறேன் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. சஃபீக் எங்களை அழைத்து போக, கோபி எந்தா எந்தா என்று கேட்டுக்கொண்டே வந்தான். அவன் ஒரு பீரிலேயே உலகின் உச்சத்தில் இருந்தான். கோபி அடிக்கடி, ஜிம்போ அது மட்டும் வேண்டாம், அது மட்டும் வேண்டாம், எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேனாக்கும் என்றான். ஷட்டப் என்று ஜிம்போ அதட்ட, கோபி மௌனமாகிவிட்டான். ஜிம்போவின் கண்கள் ஆல்கஹால் ஏற்றத்தில் அலைந்தன. இப்போதே கொஞ்சம் ஆடினான். ரோடில் தெரிகிற பெண்ணை எல்லாம், மாமா இவ எப்படி, அவ எப்படி என்று கேட்டுக்கொண்டே வந்தான். சஃபீக் புன்னகையுடன் எங்களுடன் பேசிக்கொண்டே வந்தார். எல்லாம் பார்க்கணும் சஃபீக், மை தோஸ்த் என்று ஜிம்போ அவரை வாசனை பார்க்கிற மாதிரி அருகே வைத்து கட்டி கொண்டு ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணினான். பார்க்கலாம் தோஸ்த், தி நைட் இஸ் யங் என்றார் அவர். ஜிம்போ அந்த சிக்கனை ரசித்து கடித்து எலும்பு வரை உறிஞ்சி சாப்பிட்டான். கோபியும் நன்றாக சாப்பிட்டான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்கும் என்றான் கோபி. சாமி வெற்றது என்றான் என்னை பார்த்து. ஏய் கோபி என்று அவனை அதட்டி. 40 ரூபாய்க்கு தங்க பேப்பர் போட்ட பான் வாங்கி சாப்பிட்டதில் ஆளை அடித்தது. தேஷ்பக்தி போட்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் போய் உடனே துப்பினோனோ நான் பிழைத்தேன். அங்கிருந்து ஓட்டல் அம்சா என்கிற இடத்துக்கு போய் அப்பி அண்ட் பார்ட்டியின் கஜல்களை உருக்கமாக கேட்டுவிட்டு கையில் மல்லிகைப்பூ வளையம் எல்லாம் மாட்டிக்கொண்டு திரும்பினோம் நாங்கள். மணியை பார்த்தால் அப்போது 11. போகலாமா என்றேன் சஃபீக்கிடம். போகலாமாவா, இப்பதான் ஆரம்பம் என்றார் சஃபீக். எனக்கு அத்தோடு எத்தனை சாப்பிட்டோம் என்று கணக்கு தப்பி போய்விட, நப்போலியோ கப்போலியோ என்று ஒரு இடத்துக்கு போய் கேப்ரை பார்த்தோம். அஞ்சனா, சசிரேகா, அனிஷ்மா, டிம்புல், ரிங்கி, நீலம் என்று பெண்கள் வரிசையாக வந்து யா முஸ்தபா போன்ற பாட்டுக்கு நாட்டியம் ஆடுவதும், அதன் பின் மற்ற பெண்களுக்காக காத்திருப்பதும். ஷஃபீக், நோ குட் தோஸ்த், நோ குட் என்றான் ஜிம்போ. சஃபீக்கை இப்போது ஜிம்போ கட்டி கொண்டு விட்டான். அவனிடம் ரகசியமாக பேசிவிட்டு, ஆக்ஷன் ஷஃபீக், ஐ வாண்ட் ஆக்ஷன் என்றான் ஜிம்போ. அதற்கு சஃபீக், அப்ப போலாம் வாங்க என்று அழைத்துச் சென்றார். அப்போது மணி 12:30 இருக்கும். பாவம், டிரைவர் சாப்பிட்டாரா என்று தெரியவில்லை. வெளியே வந்தபோது சஃபீக்கும் ஜிம்போவும் தனியாக பேசி ஷூர் என்று இருவரும் பெட்டு கட்டுவது போல கையை தட்டி கொள்ள, ஜிம்போ போதுண்டா, காலையில ரயில பிடிக்கணும் என்றேன். ரயில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் பிடிக்கலாம் என்றான் கோபி. ஜிம்போ, மாமா இனிமேதான் இருக்கு என்றான். நீங்க எங்க போனாலும் நான் வரலப்பா என்றேன். அப்படிதான் சொல்லுவாரு மாமா. கார் கிளம்ப தார் ரோடெல்லாம் சினிமா விட்ட ஜனங்கள் சிதறிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு மண்டைக்குள் சங்கீதம் கேட்டுக்கொண்டிருந்தது. டிரைவர் ஒண்ணுமே தெரியாத ஒரு மிஷின் போல ஓட்டிக்கொண்டு வந்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது.
அவ்விடத்தில் இருந்து எந்த எந்த சந்துக்குள் நுழைய வேண்டும் என்பதெல்லாம் டிரைவருக்கு சொல்லாமலே தெரிந்திருந்தது. பழைய காலத்து கட்டிடத்தின் முன்னால் நிறுத்த சஃபிக்கும் ஜிம்போவும் இறங்க, கோபி நான் வரமாட்டேன் என்றான். கோபி, பிடிவாதம் பிடிக்காதரா, என்னால ஒண்டியா சமாளிக்க முடியாது. மாமா நீங்களும் வாங்கோ என்றான் ஜிம்போ. எங்க போறீங்க? போறச்ச எங்க போறேன்னு கேட்கவே கூடாது, அவச குணம். ஜிம்போ, வம்புக்கு அலையற நீ என்று சொன்னேன். வாங்க ராமகிருஷ்ணன் சார், இது மாதிரி நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க என்று சொன்னார். நாங்க போன இடத்தில் வெள்ளை வெளிர் என்று ஹால் பூராவும் மெத்தை போட்டிருந்தது. கலர் கண்ணாடி விளக்கிற்குள் 4-5 மெழுகுவர்த்தி வெளிச்சம் மட்டும்தான். எங்களுக்காக காத்திருந்தார்கள். ஒருவர் தபேலாவை தேய்த்து அமுக்கிக் கொண்டிருந்தார். பக்கத்தில் ஒரு சாரங்கி வாத்தியம் நொய் என்று அழுதது. சலங்கை சப்தம் கேட்க நாங்கள் அந்த வழியை பார்க்க, ஒரு பெண் அப்போதுதான் மலர்ந்த புஷ்பம் போல வந்தாள். வாயில் வெற்றிலை போட்டு சிவப்பு, கண்ணில் மை, புன்னகைத்த போது அப்படிப்பட்ட பல்வரிசை காட்டினாள். நால்வரையும் ஒரு முறை சலாம் போட்டுவிட்டு ஒரு மாதிரி மண்டி போட்டு காலை மடக்கி போட்டு கொண்டு நிழலில் இருந்த மற்றொரு பெண் பாடிய பாட்டுக்கு உட்கார்ந்து கொண்டே அபிநயம் பிடித்தாள். மெல்லிய இருட்டிலும் கரிய கண்கள் 1000 கதைகள் சொல்லின. விரல்கள் தொட்டாலே சிவந்துவிடும் போல இருந்தன. பாதங்களில் மெகந்தியின் இரத்த சிவப்பு. அவள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே எங்களை வந்தடைந்து ஷஃபீக்கை பார்த்து ஆதவர்ஷ பாணியில் வணங்க, ஷஃபீக் 100 ரூபாய் நோட்டை தலையை சுற்றி கொடுக்க அதை அவள் தன் மார்பின் மத்தியில் செருகிக் கொண்டாள். அங்கே ஒரு 1000 ரூபாயாவது சில்லறை இருக்கும் போல இருந்தது. பாட்டுக்கு அர்த்தம் தேவையில்லாமல் இருந்தது. அவள் கண்கள் அத்தனை பேசின. ஒரு கணம் கோபம் கொண்டன, ஒரு கணம் நொந்து போய் வருத்தம், தயாளம், சூழ்ச்சி. ஓ மை காட், ஒரு ஜோடி கண்கள் எத்தனைதான் இப்படி காட்ட முடியும்? அந்த பெண்ணை பார்த்ததுமே அவளை ஏதாவது ஆபத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் போல ஒரு வெறி எனக்கு கூட ஏற்பட்டது. 100 கேபரேக்காரிகளிடம் இல்லாத கிறக்கம் அந்த பாவனையில் செயலில் இருந்தது. ஜிம்போ அப்படியே கண்ணை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சலங்கையை லேசாக மெத்தையில் செல்லமாக தட்டி கொண்டு ஜிம்போவை நோக்கி ஒரு முறை மார்பை பட்டென்று திருப்பி ஒரு அம்பு விட்டாள். ஜிம்போ அதே இடத்தில் மார்பை பிடித்து கொண்டு படுத்து விட்டான். ஆட்ட முடிவை அந்த பெண் பிரமாதமாக சமாளித்தாள். ஜிம்போ வெறி பிடித்தாற் போல அவளை நோக்கி ஓடி, இப்ப சொல்லு, போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், வா, இப்பவே வா என்று அவளிடம் சொல்ல, அவள் ஒரே ஒரு புன்னகையில் அத்தனையையும் அழுப்பி சலசலக்கும் திரைகளின் ஊடே மறைந்தாள். அவள் விட்டு சென்ற அத்தர் வாசனை எங்கள் மேல் படர்ந்திருந்தது. திரும்ப செல்லும் போது ஷஃபீக் மௌனமாக வந்தார். ஜிம்போ அவளை பார்த்தே ஆக வேண்டும் என்று அழிச்சாட்டியம் பண்ணினான். என்னமோ அவரிடம் சொல்ல அவர் நோ ஜிம்போ, பாசிட்டிவ்லி நோ என்று அனுமதி தர மறுத்தார். ஜிம்போ பிளாட்பாரத்தில் உட்கார்ந்து கொண்டு நகர மறுத்தான். அவளை பார்க்காமல் 1 இன்ச்சு நகரமாட்டேன் என்றான். தன் கே நகர் பிளாட்டை அவள் பேரில் எழுதி வைத்து விடுவதாகவும், ஒரு நாள், ஒரு இரவு, இல்லை 1 மணி நேரம், ஏன் 1 நிமிஷம் வந்தால் கூட போதுமானது என்றான். அதற்கு ஷஃபீக் நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லி இழுத்து கொண்டு வர, கோபி, இந்த மாதிரி சரக்க நான் எர்ணாகுளத்தில் கூட பார்த்ததில்லையாக்கும் என்றான். எனக்கும் அந்த பெண்ணின் அசைவுகள் மனதில் ஏதோ சஞ்சலம் செய்தன. காருக்கு சென்று அதனுள் திணிக்கப்படும் வரையிலும் ஜிம்போ அங்கலாய்த்துக் கொண்டே இருந்தான். கொஞ்சம் பிடித்து கொள்ளவில்லை எனில் தப்பித்து அவளை நோக்கி ஓடி விடுவான் போல தோன்றியது. விதி என்று சொல்வதா, தற்செயல் என்று சொல்வதா? கார் கிளம்ப மறுத்தது. டிரைவர் பேனட்டுக்குள் தலையை விட்டு முடுக்கி பார்த்தார். கார் கிளம்புவதாக இல்லை. காயில் மாத்திருக்கலாம் என்றார் அவநம்பிக்கையாக. டிரைவரை காக்க வைத்ததற்கு பழி வாங்குகிறாரோ என்று நினைத்தேன். ஜிம்போவும் கோபியும் அந்த பாட்டை கர்ண கொடூரமாக பாடிக்கொண்டிருக்க ஷஃபீக் என்னை பார்த்து, ராமகிருஷ்ணன் சார், கார் கிளம்பாது போல இருக்கு, ரிப்பேர் போல. இங்கிருந்து அமர் ஹோட்டல் நேரா 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்க போயிடுறீங்களா? நான் காரை என்னன்னு பார்த்துட்டு, என்னுடைய வீடு கண்டோன்மெண்ட் பக்கம் இருக்கு, அங்க போகணும், காலையில ஏர்போர்ட் வேற போகணும் என்றார். நான் சரி என்று சொல்லி இருவரையும் கிளப்பிக் கொண்டு எங்கள் ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். மணி இரவு 2:30க்கு குறைவிருக்காது.
லேசாக குளிர் இருந்தது. கடைகள் யாவும் மூடியிருக்க பலகைகளில் சிலர் முடங்கிக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சோடியம் விளக்கு ஆரஞ்சு வெளிச்சத்தில் சாலை முழுதும் நனைந்திருந்தது. நாங்கள் மட்டும் பிளாட்பாரத்தில் பாடிக்கொண்டே செல்கிறோம். ஜிம்போ குதித்துக் கொண்டே சர்க்கஸ் போல விளிம்பில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருகிறான். எனக்கு அச்சமாகவே இருந்தது. மௌனம் சங்கடம் பண்ணியது. ஒரு சந்தின் மூளை திரும்பும் போது அத்தர் மனம் எங்களை தாக்கியது. எதிரே பார்த்ததில் ஒரு கரிய உருவம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்க ஜல் ஜல் என்று சலங்கை சப்தம் கேட்டது. ஐயோ பேயோ என்று அரண்டு கொண்டிருக்கையில் அந்த உருவம் வெளிச்சத்துக்கு வந்தது. அது மாடியில் ஆடிய அந்த பெண்தான். தனியாக வந்தாள். ஜிம்போ அவளை பார்த்து ஹாய் புல்புல் என்றான். அவள் கையை அசைத்து சிரித்து அருகில் வந்தாள். எங்க போற? எங்க கூட வந்துற என்றான் ஜிம்போ. அவள் பேசாமல் நடக்க தமிழ் தெரியுமா என்று மீண்டும் கேட்டான். என்று தலையசைத்தாள் அந்த பெண். ஜிம்போ தைரியம் பெற்று அவளுடன் சென்று கூட நடந்தான். கையை பிடித்து முத்தம் கொடுத்தான். அவள் விரோதம் இல்லாமல் உருவிக்கொண்டாள். ஓடினாள். அவன் துரத்தினான். ஜிம்போ வம்பு வேண்டாண்டா, யாராவது இவ கூட வந்திருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி மாமா, இன்னைக்கு இவளை பார்த்தே ஆகணும். அவள் கையை பற்றினான் ஜிம்போ. கோபி அதை பார்த்து விட்டு வேண்டாம் வேண்டாம் விட்டுடு என்றான். ஜிம்போ சொல்றதை கேளு என்று நான் ஆரம்பிப்பதற்குள் அவன் அவளை தரதரவென்று நிழலுக்கு இழுத்துச் சென்றான். வளையல் துண்டுகள் உடைந்து சாலையில் விழ மூடியிருந்த கடைப்பலகையில் அவளை அழுத்தி வீழ்த்தினான். நான் கொஞ்சம் அதட்டலாக ஜிம்போ என்ன இது, இட் இஸ் எ கிரைம், ரேப் இஸ் எ கிரைம் என்று கத்தினேன். பார்த்தரலாம் மாமா. கோபி தைரியம் இருந்தா வாடா என்று அவனையும் கூப்பிட்டான். கோபி அவனை தடுத்துரு, மாட்டிக்கிட்டா வருஷ கணக்கில் கடுங்காவல் கிடைக்கும் என்று நான் கத்தினேன். கோபி அவனை தடுக்க போனானா இல்லை போனானா என்று தெரிவதற்குள் ஜிம்போ அவளை அவசரத்தில் சரித்து இடுப்பில் முக்கால் பாவாடை போல இருந்த உடையை விரைவாக இழுத்தான். கோபி வாடா, ஒத்தாசிக்கு வா, வா கோபி என்று அவனும் கத்தினான். நான் செயல் இழந்து பயத்துடன் ஏன் சற்றே ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்க ஜிம்போ அவள் மேல் படிந்தவன், அவள் ஆடைகளை நீக்கி குழப்பமாக தேடினவன் மின்சார அதிர்ச்சி போல சட்டென்று விலகி மாமா கோபி ஓடு ஓடு என்று கத்தினான். ஏண்டா ஏண்டா என்று இருவரும் கேட்டோம். ஆம்பளடா. எங்கள் காலடி யோசை எதிரொலிக்க ரோடில் ஓடும்போது பின்னால் கேட்ட அந்த சிரிப்பு குரலை என்னால் இந்த வாழ்நாளில் மறக்க முடியாது.